இதுக்கு என்னன்னா, இது பார்த்துக்க, நீ வெளியில தான் அதிகமா மலைத்தொடரை நீ பாக்குற. 56,000 கிலோமீட்டர் கடலுக்குள்ள பெரிய மலைத்தொடர் இருக்கு. பாரு, இந்த இவ்வளவு நீளமான மலைத்தொடர் தரையில இல்ல. ஏன்னா இதுதானே பெரிய பரப்பு, 70 விழுக்காடு கடல் தானே. 56,000 கிலோமீட்டர். இதிலே அதிகப்படியாக ஆக்சிஜனை இது பாரு, உள்ள ஒரு அருங்காட்சியகம் இருக்குது பூரா உயிரினங்கள். இதுல 25 விழுக்காடு கடலுக்குள்ள வாழ்கிற உயிரினத்தை தான் இதுவரை கண்டுபிடிச்சிருக்கோம். 75 விழுக்காடு உயிரினங்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. 100 கோடிக்கு மேற்பட்ட உயிரினங்கள் கடலுக்குள்ள வாழும்ன்றான். 100 கோடிக்கு மேற்பட்ட உயிரினங்கள் யாரும் கண்டுபிடிக்கல. இந்த 25 விழுக்காடு தான் கண்டுபிடிச்சிருக்கான். அது நாம சாப்பிடுற இந்த எறாச்சூரா, இந்த என்ன சொல்றது, நண்டு, இந்த மீன் வகைகள் வேணா, அதை தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப உப்பை தந்தது யாரு? கடல். முதல்ல உப்பு, கடல்ல இருந்து உப்பு தந்துருச்சு. அடுத்து யாரு? உணவு. இதுல நீ நல்லா கவனிக்கணும், மனித குலத்தின், மானுடத்தின் உணவு தேவையில் 30 விழுக்காட்டை நிறைவு செய்பவள் நம் கடல் அம்மா, நிறைவு செய்பவர்கள் நம் மீனவ சொந்தங்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ளணும். அப்ப 30 விழுக்காடு நில வேளாண்மை, மறுபடி அந்த ஆடு மாடுகள், இதெல்லாம் போக கடல் உணவு மட்டும் 30 விழுக்காடு மனித உணவு தேவையை நிறைவு செய்து